ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். மஸ்கட்லேருந்து நம்மளுடைய இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு. வாழ்க்கையில் இது உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நம்புகிறோம் நாங்கள். ஓகே. ஒரு ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு லைஃப்பில். ஒரு நாள் அவருடைய பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் சந்தித்து ரொம்ப மன வருத்தத்தில் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் போது அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய குப்பை தொட்டி ஒன்று இருக்குது. அந்த குப்பை தொட்டியை பார்த்தபடி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தோம், திடீர்னு நம்ம நிலைமை இப்படி மாறிடுச்சு அப்படின்னு. இப்போதைக்கு அந்த குப்பை தொட்டியை நோக்கி ஒருத்தர் வர்றாரு, ஒரு வயசானவர் அதில் உள்ள பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இன்னொருத்தர் வர்றாரு, வந்துட்டு அதில் உள்ள பிளாஸ்டிக்கு, அதில் உள்ள கீஸ், அதில் உள்ள அவருக்கு தேவையான பொருளெல்லாம் அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு ரெகுலராக. திரும்பி இன்னொருத்தர் வர்றாரு. ஒரு நாய் ஒன்று வருது அந்த சைட்லேருந்து அதில் உள்ள சாப்பாடு, அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பஸ்ஸு வருது. இங்கே பஸ்ஸு பார்த்துட்டு அதில் உள்ள இலைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுவும் சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அவர் பார்க்குறாரு, 4 பேர் வந்தாங்க அந்த குப்பை தொட்டியில். அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களோட லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நம்ம ஏன் ஒரே ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணோம், ஒரே ஒரு பிஸ்னஸ் தான் லாஸ் ஆகிருக்கு. ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு ரொம்ப சோகமாக இருக்கும், அதான் லைஃபே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த குப்பை தொட்டிலேருந்து பயன்பெறவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது சாதாரண குப்பை தொட்டி நம்ம நினச்சிக்க முடியாது. ஆமாம். அதுலேருந்து பயன்பெறவங்க ஒரு நாய் அது மிச்சம் சாப்பாடு சாப்பிடுது. ஆடோ மாடை அது இலையை சாப்பிட்டு போகுது. மீதி ஒரு பெக்கர் அதுலேருந்து பிளாஸ்டிக்லாம் எடுத்துன்னு போய் அது பிச்சைக்காரங்க கூட கிடையாது, அந்த பிளாஸ்டிக்கில் எடுத்து போய் ஒரு போட்டு பைசா அதை பார்க்குறாப்புல. ஸோ அதுலேருந்து வரதை வச்சே இவ்வளோ பேர் பிழைக்கும் போது நம்மளால முடியும் அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு பிஸ்னஸ் தான் லாஸ் ஆகிடுச்சுன்ட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கக்கூடாது. நம்ம அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்து போனோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடையலாம். ஏன்னா ஒரு குப்பை தொட்டியில் 4 பேர் வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக ரன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையானது அதுலேருந்து கிடைக்குது. நமக்கு ஒரு இது தான் லாஸ் ஆகிருக்கு, மற்றபடி இன்னும் வேறு எதுவும் முடிஞ்சிச்சு. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆப்ஷன் இருக்குது, ஒன்று தான் இழப்பு கிடையாது. ஒரு முடிவு முயற்சி எடுக்கலாம், எதிலாவது ஒரு இது நமக்கு வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆமாம், ஒரு முடிவு நினைக்கும் போது அங்கேருந்து ஒரு ஆரம்பம் வரும் கண்டிப்பாக. அதனால் எதுலேயுமே நம்ம மனசை எந்த இடத்துலையும் தளர விடக்கூடாது. ஒரு இதில் தோல்வியாக இருந்தாலும் மற்ற வெற்றியை நோக்கி நம்ம கண்டிப்பாக போகணும். அடுத்ததில் நமக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஸ்டோரி உங்களுக்காக அப்டேட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய்.